என்னம்மா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. இப்ப ராணி வந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். பிரியாவை இப்படிலாம் அவங்க கொடுமைப்படுத்திருக்காங்களா? ஏன் அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வச்சுதானே கல்யாணம் பண்ணாங்க. என்னங்க நீங்க புரியாம பேசாதீங்க. அம்மாவும் பாட்டி வேணா அப்படி இருப்பாங்க. ஆனா குகன் அப்படிப்பட்டவன் கிடையாது. நல்ல பையன் குகன். அவன் பிரியா மேல உயிரே வச்சிருக்கிறான். 2 பேரு வேணா இவன் மேல கோவமா இருக்கின்ற பேர்லயே ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சரி, அப்பனா அவனுக்கு பாசமா இருந்தா இந்நேரம் பிரியாவை தேடி வந்திருக்கணும்ல. அவ இங்க வந்து 2 நாள் ஆக போகுது, இன்னும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா பேருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு சுத்தமா பிரியா மேல பாசமே கிடையாது. பாசம்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் இந்நேரம் இங்க தேடி வந்திருப்பான். அவன் எல்லாம் ஒரு ஆளா? இதையும் சொல்லணும்னு நினைச்சேன் கண்ணு, மறந்துட்டேன். பிரியாவை அவங்க அம்மா போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஊரே கூடி நிக்கிறப்ப அடிச்சிருக்கிறாங்க தெரியுமா? அவளுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். பாவம் பிள்ளை அழுதுகிட்டே வந்தா. என்னோட தங்கச்சி அடிக்கிற உரிமையா அவங்களுக்கு யார் கொடுத்தது? அவங்க பிள்ளையா இருந்தா இப்படி போட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அடிப்பாங்களா? ஆளப்பாரு, அவங்க வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு எல்லாம். இனிமேல் பிரியா அவங்க வீட்டுக்கு எல்லாம் போக வேணாம். பிரியா இங்கேயே இருந்துட்டு போட்டும். அவ வாழா வெட்டியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். போய் அவங்கள்ட்ட அடி உத வாங்குறதுக்கு இங்கே இருக்கட்டும். அவ அந்த குகன் போய் தேடி வந்தானா அடிச்சு துரத்தவன. எங்க குகனை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன். பிரியாவை ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க தான் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கங்க. நீங்க நல்லவன்னு சொன்ன வாயிலே இப்ப அவனை அசிங்க அசிங்கமா திட்டுறீங்க. அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இதெல்லாம் கேட்கும் போது. அப்படிலாம் பேசாதீங்க. குகன் நிச்சயம் வந்து பிரியாவை கூட்டிட்டு போவாங்க. பிரியா நல்லபடியா வாழுவா. நீங்க கவலையே படாதீங்க. இந்த வீட்ல இருந்தாலாம் ஒண்ணுமே ஆகாது. அங்க போய் அவ இருந்தாதான் மனசு நிறைவா இருக்கும். அவளுக்கும் அங்கதான் பிடிக்கும் இல்லையா பிரியா? நீங்க வாங்க, நம்ம 3 பேரும் அங்க போய் பேசி பிரியா வாங்க விட்டுட்டு வரலாம். வாங்க அங்க போலாம். ஆமாமா, ரொம்ப நல்லவன் தான். ஒரு பொண்ணை அடிச்சு துரத்துனவன் ரொம்ப நல்லவன் தான். உன் தம்பிக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசாத. அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறது என்னோட தங்கச்சி, உன்னோட தம்பி இல்ல. அவன் வரட்டும், என்னைக்காவது என் கையில மாட்டானா கேட்காம விடவே மாட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் இனிமேல் வழியே கிடையாது. பிரியா இனிமேல் அவங்க வீட்டுக்குள்ள போகவே மாட்டா. இனிமேல் இங்கதான் இருப்பா. அண்ணா, தயவு செஞ்சு எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அந்த வீட்டுக்கு நான் இனிமேல் போறதா கிடையாதுண்ணா. தயவு செஞ்சு எனக்காக சண்டை போறதை நிறுத்திட்டு எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. என்னோட மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் படுத்திக்குவேன். தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயா விடுங்க. பாத்தியா, என் தங்கச்சி எவ்வளவு வேதனையா சொல்லிட்டு போறான்னு. அவ இப்படி இருந்து என்னைக்குமே நான் பார்த்தது கிடையாது. ஆனா உன் தம்பினால எப்படி ஆயிட்டா பாத்தியா? உன்னைய முன்னாடி எங்க அம்மா வேலை வாங்கினப்போ திட்டினப்பயோ இப்படிதானே அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும். இப்ப அதே தானே அவங்களும் பண்றாங்க. என்னங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. நான் இனிமேல் இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன். நீங்க சாப்பிடுவாங்க என்னங்க? அத்தை நீங்களாச்சும் சொல்றதை கேளுங்க அத்தை. பிரியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அத்தை. இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லம்மா. அவ இஷ்டப்படி இருக்கட்டும். அங்க அனுப்புறதுல எனக்கும் சுத்தமா விருப்பம் இல்லை. என் பொண்ணை எந்த அடி போட்டு அடிச்சிருந்தா அவ இவ்வளவு அழுது மனவேதனோட போயிருப்பா. அவங்களாம் நல்லா இருப்பாங்களா? என் பாவ தள்ளி கொட்டிக்கிறாங்க. நான் போய் செத்த நேரம் தூங்குறேன். அழுதழுது என் கண்ணே வீங்கிக்கிச்சு.